பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் கத்திரி சமதனால் காத்திருந்து ஆவியில் பலப்பட உண்மை ஆராதிக்க கிருபை செய்த தயவுக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஆண்டவராய் தெய்வம் நீர் எங்களோட பேசுகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் பேசும். துதி கன மகிமைக்கு பாத்திர நல்லாண்டவர், நாங்கள் சீர்பட வேண்டும் என்பதே, நாங்கள் நித்தியத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதே உடைய சித்தமாக இருக்கும்படினால் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை எப்படியெல்லாம் திருத்தி நடத்துகிறீரோ நாங்கள் திருந்தி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளோட இப்படி வார்த்தை எங்களோடு இடைப்பட ஜெபிக்கிறோம். இதை வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற நம்முடைய அடிமை கர்த்தரால் பலனடை உதவி செய்யும். வார்த்தையில் தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும். என்னையும் எங்களையும் தேவ சித்தம் செய்து முடிக்க பலன் தந்து நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராதையும் நம்மோடு இடைப்படுகிற காரியம், புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். இந்த நீதிமொழியின் புஸ்தகம் சொன்னாவே ரெண்டு காரியங்களை, எதிரடியான காரியங்களை அதிகமான இடத்துல நம்ம சொல்லுவதை பார்க்கலாம். நேர்வழியும் கோணலான வழியும் ரெண்டையும் சொல்லி அவருடைய பலன்களை ஏறத்தாழ ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் அதிகமாக காணலாம். இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்து மூலம் ஈடுபடுகிற காரியம், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கடிந்து கொள்ளுதலை நம்ம வர நாட்டில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி கவனித்து நடக்கிறவர்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த 18 பிற்பகுதி சொல்கிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களில் நம்ம ஆராதனைக்கு வந்தாலும் சரி, ஒரு வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் கேட்ட வசனம் தானே அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைப்போம். அல்லது வேத வசனம் வாசித்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வந்த மாத்திரத்தில் இது வாசித்த அதிகாரம் தானே. இப்போ உதாரணத்துக்கு 1 Corinthians 13 வச்சுங்க. 1 Corinthians 13 வாசிக்கிறோம், அது இன்னும் அன்பின் அதிகாரம் தானே அப்படின்னு சொல்லி கடகடன் வாசிட்டே போகும். இப்படி வாசிக்கிற போது பாருங்க, நமக்கு ஒன்றுமே விளங்காது. ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனமாக வாசிக்கணும். ஒவ்வொரு முறை வேதம் வாசிக்கும் பொழுது புதுசாக வேதத்தை இப்போ தான் வாசிக்கிற துவங்குற போல் அதை கவனித்து வாசிக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேக நேரங்களில் கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால நாம் நஷ்டமடைகிறோம், வேதனைப்படுகிறோம், குறைவுபட்டு போகிறோம். எனவே வேதம் சொல்கிறது நாம் கவனமாக நடக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்புலையும் நாம் கவனமாய் செயல்பட வேண்டும். இதை கர்த்தராகிய தேவன் நம்மகிட்ட வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும், அடுத்தபடியாக 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ஒரே வசனம் தான். விவேகி மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் என்ன செய்றாங்களா? பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் பேதைகளாக இருக்கவே கூடாது.
புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக தியானிச்சிருக்கிறோம். என்ன சொன்னார்னா, மத்தேயுவிலிருந்து சுவிசேஷம் சொல்லும்போது, நீங்கள் சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களும் புறாவை போல் கபடற்றலும். புறா பேதமை உடையது. அப்போது வெறும் பேதமையை மட்டும் ஆண்டவர் நம்மகிட்ட கபடற்று மாத்திரம் இருக்குன்னு சொல்லி முடிக்காமல் அதுக்கு முன்கூட்டியே ஒரு காரியம் சொல்கிறார். என்ன காரியமா? ஆமாம், சர்ப்பத்தை போல் வினாவுளர்கள். நான் ஊழியக்காரர் அடிக்கடி அந்த வார்த்தையை திரும்பி சொல்லுவாப்புல, முன்மதி உடையவர்கள். அதில் ஆங்கில கத்தோலிக்க வேதத்தில் போட்டிருக்கும், முன்மதி உடையவர்களாக இருக்கணுமா. எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்திச்சு பார்த்துட்டுச்சுன்னா செயல்படணும். எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் கூட நாம் கடகடன்னு செஞ்சிடக்கூடாது. அது என்ன விளையும், அது என்ன நடக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், யூடியூப்பில் அல்லது ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இப்போ எல்லோரும் என்ன செய்ய தெரியுமா, இந்த பொருளை குறித்து ஒரு விளம்பரம் வருதுன்னா அந்த பொருள் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க, வாங்கினவங்களாம் அந்த பொருளுக்கு அதுக்கு எத்தனை பேர் அதை குறித்து அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு தான் அந்த பொருளை என்ன செய்வோன்னா வாங்குவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க. இதுலலாம் நமக்கு ரொம்ப ஞானம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் அதை விட ரொம்ப ஞானமாக இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பரிசுத்தவான்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க, எத்தனை வேத பண்டிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை பின் நிலைமை எப்படி, இன்ன வரைக்கும் அவருடைய பேர் எப்படி இருக்குது. வேதத்தில் எத்தனை துன்மார்க்கரை பார்த்துருக்குறோம், அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, அந்த துன்மார்க்குடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு, இதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை சொல்லுங்கள், நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக மீன் எடுத்து சமையல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம தேவையான அந்த மீனில் இருக்கிற நல்ல சதை பகுதியை மட்டும் என்ன செய்யணும், சாப்பிடணும். தமிழில் இன்னொரு பழமொழி உண்டு, இந்த ஊர் அந்த ஊர் தான், நண்டு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடணுமா. இந்த ஊரில் அந்த பழமொழி இருக்கான்னு தெரியல. நண்டு சாப்பிடாத ஊர்கள் எங்கள் ஊர்லாம். அப்படிப்பட்ட ஊரில் நான் கடல் பகுதியில் அதிகமாக நண்டு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பழமொழி இங்கே இருக்குதுன்னு தெரியல. நண்டு சாப்பிடாத ஊருக்கு போனால் நடுத்துண்டு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுமா. ஏன்னா நடுத்துண்டு சேஃப்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தேவசமுத்திர காத்திருக்கிற பிள்ளைகள் நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவ சமூகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நாம் பேதைகளாக இருந்து ஆக்கினைக்கு போயிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கீங்கன்னா, அந்த முதல் பகுதி சொல்லுது, 22:3 நீதிமொழியில் முதல் பகுதி சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு ஆபத்து வருதுனீங்கன்னா அது முன்கூட்டியே இதன் விளைவு இப்படி. நான் திரும்பி சொல்கிறேன், ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் இப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி சொல்லி ஏற்கனவே யாரெல்லாம் வாங்கினவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டும் ஒருத்தர் வாங்கினா முட்டாள், தவறாக இருந்துச்சுன்னா அது சரியில்லைன்னு சொன்னால் விளம்பரத்துக்கு மயங்கி வாங்கினா அது வாங்குறவங்க அவங்க தப்பு செய்கிறாங்க. நாம் வேதம் சொல்லுகிறது கவனித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி நடக்கணுமா? கவனித்து நடக்கணும். நம்ம எல்லாரும் பைபிளுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமாக பிரிண்ட் ஆகிற மோட்ச பிரயாணன்ற புஸ்தகத்தை வாசித்துருக்குறோம். ஒரு வேளை வாசிக்காதவங்க அந்த புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கி வாசிங்க. உலகத்துலேயும் பைபிளுக்கு அடுத்து அதிகமாக விற்கிற ஒரு புஸ்தகம் மோட்ச பிரயாணம். ஜான் பனியன் அப்படின்றவர், அவர் சிறைச்சாலையில் ஊழியத்து நிமித்தமாக சிறைச்சாலை போட்டப்ப சிறைச்சாலையில் அவர் கண்ட தரிசனங்களை பெரிய புஸ்தகமாக எழுதியிருக்கிறார். பெரிய புஸ்தகமாக இருக்கும், நீங்கள் வாங்கி வாசிங்க. நல்லா உங்கள் வாழ்க்கை யாவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அதில்
கிறிஸ்தியான் பிரயாணம் பண்ணிக்கிட்டே போகிறான். அநேக உபத்திரவங்களை கடந்து போகிறான். அநேக பாடுகளை கடந்து போகிறான். பாவம் மூட்டை ஒன்று சுமந்துட்டே வர போகிறான். சிலுவைக்கு அடுத்து தான் அந்த பாவம் மூட்டை அவனை விட்டு ஆகலுது. பாவம் பண்ணி பெற்றுக்கொண்டான். அதுக்கடுத்து அவன் பிரயாணம் தொடர்ந்துக்கிட்டே போகுது. இப்படி போய்கிட்டே இருக்கிற வழியில் அநேக இடர்கள் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இடுக்கமான ஒரு இடத்துல அவன் கடந்து போகணும். அவன் கடக்க முடியாதபடிக்கு அங்கே 2 சிங்கங்கள் அவனுக்கு வழியில் எதிர நிற்குது. சிங்கம் அங்கே இருக்குனீங்கன்னா இவன் இங்கேயே நின்றுட்டான். ஐயோ, இந்த பாதையெல்லாம் கண்டிப்பாக கடந்து போகணும். நான் எப்படி இந்த சிங்கத்தை கடந்து போக முடியும்? எனக்கு இந்த பாதையில் போனால் தானே நான் மோட்சம் போய் சேர முடியும். எப்படி இந்த சிங்கத்தை நான் கடந்து போகிறது? ஆனால் வழி நடத்துகிற ஒருத்தர் சொல்கிறார், நீ தாராளமாக கடந்து போன்றார். ஐயோ, சிங்கம் என்னை கடிச்சிருமே, நான் பரலம் போய் சேர முடியாது, மோட்சம் போய் சேர முடியாது, எப்படி நான் சிங்கத்தை கடக்க முடியும்? நீ நல்ல சிங்கத்தை கவனித்து பாடுறார். இப்படி கவனித்து பார்க்குறான். சிங்கம் என்ன செய்யணும்னா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கு. அல்லேலூயா. சிங்கம் எப்படி இருக்குதா? கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. கட்டப்பட்ட சிங்கம் எவ்வளோ தூரம் கட்டு இருக்கோ, கயிறு இருக்குதோ, சங்கிலி இருக்குதோ, அதை தாண்டி அதால் வர முடியாது. இவன் போகிற பாதை வரைக்கும் வரலாம், ஆனால் போகிற பாதைக்கு வர முடியாது. அல்லேலூயா. அதனால இப்போ நினச்சிட்டான், தைரியமாக பிரயாணத்தை தொடங்கிட்டான். தேவசமுத்திர காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, நாம் நடக்கிற வழி, நாம் நடக்கிற பாதை ரொம்ப கவனித்து நடக்கணும். எக்காரணம் கொண்டும் நாம் வசனத்தினுடைய வாழ்க்கை வாழ துவங்கின நாம் வசனத்தின்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம். இல்லாத பட்சத்தில் நாம் இடறி போவோம், அல்லது சிக்குண்டு வருவோம், அல்லது ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்பட்டு போயிடுவோம். தேவ சமூகத்தில் நீதிமொழியில், இதே நீதிமொழியில் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது பாருங்கள். 15 வசனம் சொல்லுது, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். நடைன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம செல்லுகிற பாதை, இந்த நடையில் என்ன சொன்னால் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையில் விவேகி தன் நடையில் கவனமாக இருக்கிறான். அப்போது நாம் விவேகியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கவனித்து செயல்பட முடியும். இன்றைக்கி வார்த்தையின்படி கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அப்போது நம்ம ஒரு ஹானர் அந்த இடத்துக்கு போய் பெற்று இருக்கணும். சங்கீதம் 91:14 நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கனால் உயர்ந்த அடைக்கலத்திலே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கணும், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போது ஆண்டவர் இந்த 13-18 நீதிமொழி அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். அப்போ அவனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், எல்லாரும் கனம் பண்ணுகிற ஒரு ஸ்தானம் கிடைக்கும். அந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். அப்போ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தரை வைக்கணும்னு விரும்புகிறவராக இருக்கிறார். அதுக்கு நாம் நடையில் கவனமாக இருக்கணும், நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். அதுக்கு நம்ம வாசித்த நீதிமொழிகள் 14-15 வாசித்தோம். விவேகி தன் நடையில் என்ன செய்யறானா கவனமாக இருக்கிறான். அதனால இந்த விவேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விவேகத்தை பெற்றுக்கொள்ளா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கும் இந்த வேத வசனம் தான். நீதிமொழிகள் 1ஆவது இடத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2லேருந்து ஒரு 6 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த நீதிமொழியால் அல்லது இந்த வேத வசனத்தால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து அடையலாம். இந்த வேத வசனம் தாங்க இவைகள் பேதைகளுக்கு வீணாவையும், வீணான எந்த வீணா? அந்த சர்ப்பத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்ப்பத்துக்கு காதையாக கட்டுவாங்க. ஆனால் நீங்கள் நடந்து போகிற பாதியில் ஒரு சத்தம் கிடச்சுன்னா பயங்கரமாக அலர்ட்டாக இருக்கும். இந்த பாம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பாம்பு. அதுக்கு அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதோடைய சரி ஊந்து போது பார்த்திங்களா,
அந்த ஊந்து போகிற சரீரத்தில் உணர்வுகள் இருக்குதான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். யாரும் நடந்து வர்றாங்க, யாரும் நம்மகிட்ட குறுக்க வராங்க, பக்கத்தில் வராங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளது. இந்த பாருங்க, வசனம் சொல்லுது, இவைகள் பேதைகளுக்கு வீணாவையும். இவைகள் எவைகள்? இந்த நீதிமொழிகள் அல்லது இந்த வேத வசனம். எனவே தான் அந்த வேத வசனத்தை நம்ம திரும்பி திரும்பி வாசிக்கிறோம், திரும்பி திரும்பி தியானிக்கிறோம். ஒரு நாள் வாசித்துட்டு திரும்ப ஒரு நாள் வாசிக்கும் பொழுது இது பொழிச்சு போகவே செய்யாது, இது வெறுக்கவே செய்யாது. திரும்பி திரும்பி ஒரே வசனத்தை நீங்கள் டெய்லி வாசிங்க, திரும்பி திரும்பி புதிய தியானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ வாசிங்க, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபருக்கு கண்டிப்பாக அறிவு வேணும், வாலிபர் கண்டிப்பாக விவேகமாக நடக்கணும். காரணம், இந்த வாலி பிராயம்தான் எதையும் செய்திக்கிற, எதையும் சாதிக்கணும், எதையும் செய்கின்ற ஒரு துணிச்சல் உள்ள பிராயம். என்ன ஜபா? வாலி பிராயத்தில் என்ன வேணுமா? அறிவும் விவேகமும் வேணுமா? அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது. திரும்ப இந்த வசனம் வாசிக்கும் பொழுது வருங்க, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அவன் யாரா? புத்தி உடையவன். ஆனால் புத்தி உடைய, எனக்கு புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு வேதவசனம் தெரிஞ்சுக்கூடாதுதான், அலட்சி மட்டும் போயிடக்கூடாது. இவைகளை கேட்டு அவன் அறிவில் தேர்வான். விவேகின் நல்ல ஆலோசனையை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. எக்காரணம் கொண்டும் தேவ சமூகத்தில் விவேகி தன் நடையில் அவன் கவனமாக இருக்கிறான். அப்போ அந்த விவேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நீங்கள் எக்காரணம் கொண்டும் வேதத்தை வாசிங்க. நான் திரும்ப திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லி ஆங்கில பைபிள், எல்லா ஆங்கில பைபிள் இருக்குது, அநேக ஆங்கில மொழியாக்கங்கள் இருக்குது. அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நீங்கள் படிச்சுட்டு, நீங்கள் அதில் கொஞ்சம் விளங்கி அதை படிச்சுட்டு அதில் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க வச்சுங்க, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை பெரிய பெரிய எம்ஏ எம்ஃபில் இங்கிலீஷில் டாக்டரேட் பண்ணவங்க கூட நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் கொஞ்சம் திணறுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆங்கில வேதத்தில் உங்களை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. படிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு கிருபையிலை கற்று தந்தருவார். உலகத்துக்குள்ளே நீங்கள் போய் யார்ட்டி நீங்கள் பேசுகிற போது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. ஆமென். அப்போ தமிழ் தெரிந்தவங்க தமிழ் வேதம் மட்டும்தானே வாசிக்க முடியும். நீங்கள் தமிழ் வேதத்தை நல்லா வாசிங்க, தமிழில் இருக்க நீதிமொழியை நல்லா படிங்க. எங்கே போய் பேசினாலும் கர்த்தர் உங்களை கனமுடைய பாத்திரம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமுத்திர காத்துக்கு தேவ பிள்ளைகள். அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் விவேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விவேகத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது, அதாவது இந்த வேதவசனம் தான் விவேகத்தை நமக்கு கொடுக்கும். இதை நீ சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும். இந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. சங்கீதம் 37 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இப்போ வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு. இந்த வேதத்தை வாசித்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த வேதத்தை வாசிக்கிற வேதத்தை எங்கே வச்சிருக்கணுமா? இந்த வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சரி, இன்னைக்கு வசனம் வாசிக்கணும் அப்படி சொல்லிட்டு பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வசனம் வாசித்து போயிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து சரி வசனம் வாசிக்கணும், 2 வசனம் வாசிப்பாங்க. அப்போ இது என்னது? பாதுகாப்புக்காண்டி, இன்னைக்கு வாழ்வுக்கு தேவையான வசனம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்குள்ள வாழ்வதற்கு இந்த வசனம் தான் எனக்கு வழிகாட்டி. நான் நித்தியத்தை அடைவதற்கும் இந்த பூமியில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கும் இந்த வேதம் தான் எனக்கு உறுதுணை. அதனால் இந்த வேதத்தை நான் எவ்வளவுக்கு எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளவுக்குள்ள நேசிக்கணும். நீங்கள் அவசரமாக போகும்போது வாசிக்கிறேன், ரைட்டு. ஆனால் சமயம் கிடைக்கும் போது 6 அமரை உட்காந்து வாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாள் லீவ் வருது, 1 வாரம் லீவ் வருது, அல்லது ஆனுவல் லீவ் வருது, அல்லது வேலைக்கு 2-3 நாள் ஸ்ட்ரைக் ஆகிட்டு லீவ் வருது. இப்படி நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதிகமாக
பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஹரிபிரியாக ஜெபிச்சுட்டு ஹரிபிரியாக வேற்று வாசிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சாயந்தரம் வந்தால் டயர்டாயிருது, அப்புறம் வீட்டு வேலையில் பார்க்க சாப்பிட படுக்க நேரம் சரியாக போகுது. அப்போது சமயம் எப்போது வாக்கிதோ அப்பொழுதெல்லாம் அந்த வேதத்தை நீச்சலாம் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு வாசினா அது உதட்டளவில் வாசித்து அது வெளியில் போயிடும். ஆனால் அந்த வேதத்தை நீங்கள் உள்வாங்கி வாசித்து நீங்கள் அதை உறிஞ்சிக்கிட்டிங்கன்னா வேதம் சொல்லுது அது இருதயத்தில் இருக்கிறது. இது இருதயத்தில் இருக்கனால அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சங்கீதம் 19 என்ன வாசிக்கிறோம்? அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அடுத்து அவைகளை கைக்கொள்ளுகிறதால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசர் காத்துக்கிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் தான் நம்மளை பார்த்து நீ தப்பு செய்கிறவன், நீ பாவம் செய்கிற, நீ நீதிமான் கிடையாது. அப்போ நீ நீதிமானவருக்கு என்ன செய்யணும்? எல்லாம் அந்த வேதத்தை நம்மளுக்கு உணர்த்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் எந்த காரியத்தில் நான் எப்படி நடக்கணும், நான் செய்கிற வேலையில் நான் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் இந்த வேதம் எனக்கு உணர்த்தி காண்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க போகிற சொன்னேன். அந்த மனுஷனை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாசி 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் கடைசி வசனத்தை வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு வீடு கதை. இந்த வசனம் யாரை சொல்லுது? யோசேப்பு. அடுத்து தானியேல். அடுத்து கொஞ்சம் இன்னும் ஒருத்தர். தன் வேலையில் ஜாக்கிரதை. சரி, மொர்தெகாய். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டு சமூகத்தில் திருமத வசனம் வாசிங்க. நீதிமொழியில் 22-29 வாசிங்க. நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் இந்த மொர்தெகாய் குறித்து அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு புதிய ரெவலேஷன் கர்த்தர் கொடுக்குறார். என்ன தெரியுமா? இந்த மொர்தெகாயை பைபிள் வாசிக்கிற பொழுது 2 முறை கனப்படுத்தப்பட்டவன். அல்லேலூயா. மொர்தெகாய் எத்தனை முறை கனப்படுத்தப்பட்டானா? 2 முறை கனப்படுத்தப்பட்டான். அப்போ நம்ம இன்னைக்கு வாசிக்கிற வசனம் என்ன சொல்றீங்கன்னா, நீதிமொழி 13:18, கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். அல்லேலூயா. இந்த வேலையில் அவன் கவனமாக இருக்கிறான், அவன் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் கவனமாக இருக்கிறான். இந்த 2 கணத்துக்கும் 2 முறை கனம் பண்ணப்பட்டவன் தான் இந்த மொர்தெகாய். அல்லேலூயா. எப்படியாவது என்னைக்காவது இப்படி தியானிச்சிருக்கோமா? இல்லை. தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறான், அதுக்கும் அவன் கனம் பண்ணப்பட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூத முறைமையில் அல்லது நியாயப்பிரமாணத்தில் நடப்பதில் வைராக்கியமாக இருந்தான். அதனாலே அவன் கனம் பண்ணப்பட்டான். 2 முறை கனத்துக்கு பாத்திரமாய் அவன் அரசாங்கத்தில் கனம் பண்ணப்பட்டான். இவன் தான் மொர்தெகாய். இவனை குறித்து கொஞ்சம் தியானித்து நம்ம என்ன சொன்னோம்? திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். ஆண்டு சொல்கிற காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மொர்தெகாய் எப்போ முதல் முறையாக கனம் பண்ணப்பட்டான்னா, அவன் 2 முறையும் கனம் பண்ணப்படும் போதும் என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் இருந்துச்சு. முதல் முறை கனம் பண்ணப்படுகிறது, ராஜாவுடைய குதிரையில் ஏறி ராஜ வஸ்திரம் தரிப்பித்து ராஜாவுடைய அரண்மனை வேலை பார்க்குற ஒரு நல்ல ஒரு பிரதானி பெரிய ஆள். அவனை என்ன செய்யணுமா? நகர வீதியில் ஊர்வலம் கொண்டு வந்து அவன் குதிரையில் உட்காரணும். இந்த பிரதானி நடந்து குதிரையை பிடிச்சிட்டேவும்
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யணும்னா அவன் சத்தம் போட்டுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கணத்தை மொர்தெகாய்க்கு கிடைச்சி. அது எதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வாசித்த நீதிமொழி 22:29 படி அவன் தன் வேலையில் எப்படி இருந்தான், என்ன அந்த வேலையில் செஞ்சான், வாசல் காவலாளியாக இருந்தான். எத்தனையோ காவலாளி இருந்தாங்க. ஆனால் அதில் 2 பேர் ராஜாவை கொல்லன்னு சொல்லி என்ன திட்டம் போடுறான். மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ, ஆனால் மொர்தெகாய்க்கு அந்த காரியம் தெரிஞ்சதுனால இவன் என்ன செஞ்சானா, எஸ்தர் மூலம் செய்தி அனுப்பி அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி இப்போ அது ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. விசாரிக்கிறாங்க, நீதி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமாம் அந்த காரியம் உண்மைதான் அப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க 2 பேரையும் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த காரியத்தை கரெக்டாக செயல்பட்ட வாசல் காவலாளர் செக்யூரிட்டி என்ன செய்யணுமோ அந்த செக்யூரிட்டி செஞ்சார். அவருக்கு ஒன்றுமே சன்மானம் கொடுக்கப்படவில்லை. அதனால இந்த மொர்தெகாய்க்கு ஒரு நாளில் ஆமனால் விதிக்கப்பட்ட தண்டனை, மொர்தெகாயுடைய ஜனங்களுக்கு முழுவதும் ஆமனால் விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை நிறைவேறுக்காக மொர்தெகாய் நிறைவேற போயிருக்காக மொர்தெகாய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டு மனசில் வேதனை, சரீரத்தில் வேதனை, புலம்பிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் ராஜாவினால் கனம் பண்ணப்படுகிறார். ஆமென். இது எதற்காக? முதல் கணம் எதற்காக? வேலையில் ஜாக்கிரதையாக இருந்ததற்காக. தேவ சமூகத்தில் விவேகி தன் நடையில் கவனமாக இருக்கிறான். கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். சரி, இப்போ முதல் கணம் கிடைச்சிட்டு அடுத்தபடியாக இன்னொரு கணம் கிடைக்க போகுது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் இந்த மனுஷன் நடந்து கொண்ட நடக்கை, இவன் வேலையில் எஸ்தர் ராஜாத்தி அங்கே ஆயாச்சு. இப்போது இவனுக்கு நல்ல நெருங்கின இனம் உறவு, அதாவது அண்ணமகன் ராஜாத்தி ஆயாச்சு. ஆனாலும் இவன் வாசலில் தான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டான். இப்போது எஸ்தர் ராஜாத்தி அங்கே ஆக்கிட்டு அதே காலகட்டத்தில் ஆமானை உயர்த்தி 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாய் அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இப்போ என்ன செய்யணுமா, எல்லாரும் ஆமானை வணங்க வேண்டும். வசனம் சொல்லுது நமஸ்கரித்து வணங்கணும். 2 வார்த்தை பாருங்க. என்ன செய்யணுமா? வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். இது 2 எங்க பயன்படுகிற வார்த்தை? தெய்வத்துக்கு பயன்படுகிற வார்த்தை. வணங்குதல், நமஸ்கரித்தல். வணக்கம் கூட என்னச்சுன்னா எல்லாருக்கும் போட்டுடலாம். ஆனால் நமஸ்கரித்தல் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் முதல் பிரமாணம் சொல்லி வச்சிருக்கிறார். எந்த ஒரு விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்கக்கூடாது, எந்த ஒரு சொர்பத்தையும் நமஸ்கரிக்கக்கூடாது, எந்த ஒரு உலகத்தின் காரியங்களும் என்ன செய்யக்கூடாது, சேவிக்கவே நமஸ்கரிக்கவே கூடாது. வணங்குதல், நமஸ்கரித்தல், அது தெய்வம் ஒன்று, கர்த்தர் ஒருவர், அவர் அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் கர்த்தருக்கு சொல். இந்த பிரமாணத்தில் யூதர்கள் ஆதி காலத்தில் வழுவி போயிருந்தார்கள். என்னைக்கு சிறைப்பட்டு வந்தாங்களோ சிறை இருப்புக்கு அடுத்து அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாயிட்டாங்க. இந்த ஒரு காரியம்தான், ஒன்றான மெய்தேவனாய் கர்த்தரை விட்டு ஒரு காரியம்தான் நம்மளை இவ்வளவு தூரம் சிறையிருப்பு கொண்டு வந்து நம்முடைய தேசத்தை இழந்து, நம்முடைய நன்மதிப்பை இழந்து, நம்முடைய ஆசிரத்தை இழந்து, அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நம்ம இழந்து போகிறதுக்கு காரணம். அதனால இப்போ 10 கற்பில் முதல் கற்பனை நம்ம கண்டிப்பாக நிச்சயிக்கணும், கரெக்டாக கடைப்பிடிச்சு ஆகும் சொல்லி தேவனாய் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்வதில், தேவனாய் கர்த்தரை மாத்திரம் வணங்குவதில், சேவிப்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு அடுத்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவங்க கர்த்தரை சேவிப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க.
காரணம் அவங்க பட்ட பாடுகள். தேவ சமூகத்தில் இந்த சிறையிருப்புக்கு வந்த அநேகர், நீங்கள் சொன்னீங்க பார்த்தல, தானியல், சகலரும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இனிமா செருபாபேல், இனிமா எஸ்ரா, நெகேமியா, இப்படி சிறையிருப்புக்கு வந்த அனைவரும் பாருங்க திரும்பி தங்க தேசத்துக்கு போய் அங்கே சில காரியங்களை செய்வாங்க. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வைராக்கியத்தில் இருப்பாங்க. நெகேமியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்நிய ஜனங்கள், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்கள்கிட்ட அவங்க பிரவேசித்து குழந்தைகளை பெற்று அஸ்தோத்து பாசையில் பேசுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தாடி பிச்சு எடுத்து அவ்வளவு பயங்கரமாக கோபமாக வைராக்கியமாக ஒன்றான மெய்தேவனை விட்டுட்டு இப்படி அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நெகேமியா செயல்பட நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். நல்லா கவனமாக இருங்க. இந்த தேவ ஜனங்கள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறவர்கள். இதில் ஒரு மனுஷன்தான் மொர்தெகாய். தன்னுடைய வேலையில் இவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு வேளை சில மாதங்கள் கழித்தோ வருஷங்கள் கழித்தோ தெரியல, இந்த ஆமான் உயர்த்தப்படுகிறான். இந்த ஆமான் உயர்த்தப்பட்டு பெரிய ஆளாக்கி ஆமானை எல்லாரும் நமஸ்கரிக்கணும், வணங்கணும் சொல்லி ஒரு சட்டம் சட்டமில் அங்கே ஒரு ஃபார்மாலிட்டி வந்துடுச்சு. அதனால் இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மட்டும் அதை செய்யலை. காரணம், இவன் ஆவிக்குரிய வாழ்வில் தேவ சமூகத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். வேலை ஒரு பக்கம் செய்யணும், ஆனால் வேலையின் நடுவில் ஒரு இடுக்கம் வருது, ஒரு நெருக்கம் வருது. அந்த நெருக்கத்தில் வேலைக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை விட முதலிடம் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனமாக கேளுங்க. வேலைக்கு முதலிடம் கொடுக்கணும், அதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தால் வசனம் நீதிமொழியில் 13:18 சொல்லுது, கனம் அடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாலும் செய்கிற வேலை தானே அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவீங்க, அப்படியே முடிஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து உங்கள் வேலையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறு வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகள் வந்துச்சுன்னா, அந்த தடைகளை மாற்றி இந்த தடைகளை உடைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கனம் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கவனமாய் நடக்கிறவனோ கனம் அடைவான். இந்த கவனமாய் நடத்தல், இது கொடுக்கப்பட்ட வேலைனாலும் சரி, கொடுக்கப்பட்ட ஆவிக்கிற வாழ்க்கைனாலும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி கவனமாக நடக்கிற பொழுது இவன் மேல் வந்த பொல்லாங்கு இவனுடைய ஜனத்துக்கு முழுக்க வந்துருச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆமான் என்பவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இதனால எல்லாரும் ஆமான்கிட்ட போய் சொல்லிவிட்டாங்க, ஆமானே உன்னையே நாங்களாம் வணங்குறோம், ஆனால் அந்த ஒரு யூதன் மாத்திரம் என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான். ஆமான் யாரையும் கண்டுக்கிறாமல் இருந்தான். ஆனால் இவங்க போய் போட்டு விட்டதுனால இப்போ ஆமான் நினைச்சான், ஒரு வித்தியாசமாக பார்க்குறான். நீ எப்படி பார்த்துட்டு போ, நான் ஒன்றான மெய் தெய்வத்தை மாத்திரம்தான் சேவிப்பேன், வணங்குவேன், நமஸ்கரிப்பேன். நீ என்னமும் நினச்சிட்டு போ, என்ன வேலை பணம் போயிட்டு போகுது, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் அவன் நினச்சிட்டான், வேலை மட்டும் இல்லை, உன் ஜீவன் மட்டும் இல்லை, நீ தனிப்பட்ட நபர் உன்னை மாத்திரம் இல்லை, உன் இனத்தவே நான் என்ன செய்வேன், அழித்து தீர்வேன்னு சொல்லி அவன் கங்கணம் கொட்டிட்டு பயங்கரமான வேலை செய்கிறான். ராஜாட்ட போகிறான், தீர்மானம் பண்ணுறான், சட்டத்தை இயற்றுறான். அந்த சட்டத்தை உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும், அவன் அகஸ்வராஜா ஆட்சியர் அனைத்து நாடுகளுக்கும் ஜீவம் அனுப்புகிறான். இந்த எல்லா ஆணை, அரசு ஆணை புறப்பட்டு போகுது. இந்த காலகட்டத்தில் மொர்தெகாய் இதுவரை ஒன்றான மெய்தேவனை தேவனை செய்தித்த இந்த மொர்தெகாய் இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தியோடும் அவனுடைய தாதிமார்களோடும் இவனும் சேர்ந்து, யூதர்கள் அனைவரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வு இதுவரைக்கும் நல்ல நிலைப்பாடாக இருந்துச்சு.
இப்போ ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நிலைப்பாட்டில் ஒரு இடரல், ஒரு தடை வந்துச்சு. ஆனால் இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேற்றத்துக்காண்டி சொன்னால் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். என்ன நடந்துச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். காரியங்கள் எப்படி மாறுன்னு பாருங்க. ராஜா தன்னுடைய மோதிரத்தை ஆமானுக்கு கொடுத்திருந்தார். இப்போ ஆமானுக்கு கொடுத்த மோதிரத்தை திரும்பி வாங்கி அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். அல்லேலூயா. 8:15 வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வசனம் நிறைவேறுகிறது. நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறவன். இப்போ அங்கே போய் ஆமான் போட்ட சட்டத்தை தகர்த்து இவன் ஒரு புதிய சட்டத்தை இட்டு இன்னுமா ஜனங்களுக்காக அநேக புதிய புதிய காரியம் செய்கிறான். எல்லாம் செய்யறனால அவன் கனம் பண்ணப்படுகிறான். பாருங்க, முதல் கணம் அவன் ராஜா ஏறின குதிரையில் ஏறினா. இப்போ 2வது கணம் பெரிய பொன் முடி அவனுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. 8:15 வாசிக்கிறோம். இளநீல வெள்ளை ராஜவஸ்திரம். ராஜவஸ்திரம் யார் தான் போடணும்? ராஜா தான் போடணும். இப்போ யார் போட்டிருக்கா? மொர்தெகாய் போட்டிருக்கான் ராஜவஸ்திரம். அதுக்கடுத்து ராஜா முடிசூட்டப்படுவான். இந்த மொர்தெகாய்க்கும் வேறு சொல்லி பாரு, பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது முறை கனம் பண்ணப்படுகிறான். 9:4 வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. மொர்தெகாய் கனம் பண்ணப்படுகிறான். ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அல்லேலூயா. கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். வேத சட்டத்தின்படியும் கவனித்து நடக்கணும். கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலையிலும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. 2 விதமான நன்மைக்கு பாத்திரனாய் கர்த்தரிவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மொர்தெகாய் அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சவருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி நாடி அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த மொர்தெகாய் ஒரு மனுஷன், நல்ல ஒரு உதாரணம். வாழ்வில் தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருந்தான். நாம் முட்டாள்தனமாக வாழ்ந்தோம்னா நம்ம தண்டிக்கப்படுவோம். பேதைகளாக இருந்தோம்னா நெடுக போய் நினச்சிருவோம். ஆமாம், எது என்னன்னு சொல்லி கேட்குறது கிடையாது, விசாரிக்க கிடையாது. ஏதாவது முட்டிட்டு மோதிட்டு கிடக்கிறது இல்லை. நாம் ஜாக்கிரதை உடையவளாக இருக்கோம். நாம் கவனம் உடையவளாக இருக்கோம். நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை வாசித்து கவனமாக நடக்கும். இப்போ கடகடன்னு சில வசனங்களை வாசித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 5:15 வாசிங்க. இது சபைக்கு வருகிற வசனம். எபேசியர் 5:15. ஞானமற்றவர்களைப் போல ஞானமற்றவர்களைப் போல, அதாவது பேதையா அல்லது மூடரா நடக்காம ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஞானமற்றவர்களைப் போல நடக்காம ஞானம் உள்ளவர்களைப் போல கவனம் உள்ளவர்களாய் நம்ம என்ன நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது திரும்பி வசனம் வாசிக்கும் பொழுது
4:1 வாசிங்க. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? மெயின் பர்பஸ் எப்படியாவது நித்திய ஜீவனை பெறணும். அடுத்து இந்த பூமியில் கர்த்தர் இந்த நாளின் வார்த்தையின்படி நான் கவனமாக நடந்துனா என்னை கனமடையவே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி எனக்குன்னு தனியாக இருக்குதா? இல்லை, நீங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன். நான் எல்லாரை போல் வாழ்ந்தேன், எல்லாரை போல் இருந்தேன், எல்லாரை போல் செத்தேன்னு சொல்லி போகக்கூடாது. நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் வாழ்வு முடியணும். நித்தியமும் என்பது எனக்கு ஒரு கனமான ஒரு வாழ்வு, கனத்துக்குரிய மகிமைக்குரிய ஒரு வாழ்வு. மகிமை என்பது ஒரு கனம். அப்போது இந்த மகிமையான கனத்திற்குரிய ஒரு நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க போகிறேன். இந்த பூமியில் வாழ்ம்போதும் நான் எல்லாரை போல செத்தேன். பிரசங்களை புலம்புற பார்த்தீங்களா? பணக்காரனும் சாகுறான், ஏழையும் சாகுறான், ஞானமானும் சாகுறான், முட்டாளும் சாகுறான். எல்லோரும் ஒரே மண்ணுக்குள்ளே படுத்துக்கிறாங்க. ஆனால் அது முடிவு என்ன? அதுக்கடுத்து முடிவு என்ன? அல்லேலூயா. வலது பக்கத்துலையும் இடது பக்கத்தில் ரெண்டாக பிரித்து நிற்கும் போது அங்கே தெரியும், ஐயோ நம்ம வலது பக்கத்துக்கு போயிட்டோமேன்னு சொல்லி இடது பக்கத்தில் நிற்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? அங்கலாய்ப்பாங்க. அதான் ஒரு மகிமை, அதான் ஒரு கணம். அல்லேலூயா. அதனால ஞானமற்றவர்களை போல அப்போ நாம் நடக்காமல் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொண்டு, ஞானமுள்ளவர்களாக நடக்குனா இந்த இயேசு நமக்குள்ளே இருந்தார்னா அதுதான் ஞானம். ஒன்று கடைசி வார்த்தையின்படி அவரே நமக்கு ஞானம். இந்த இயேசு தான் ஞானம், இந்த இயேசு தான் மீட்பு, இந்த இயேசு தான் நமக்கு பரிசுத்தம், இந்த இயேசு தான் நமக்கு நீதி. இவர் நமக்குள்ளே இருக்கணும். ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டு இயேசு நமக்குள்ளே இருந்தார்னா நாம் ஞானமாக நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம். நம்ம கனமண்ணத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த வார்த்தைக்கு பாத்திரலாம் நடந்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடகடன் வாசிய உபாகம் 28:15 இந்த வார்த்தை 28 முழுக்க ஆசீர்வாதம், 14 வரைக்கும், 15 கடைசி வரைக்கும் சாபங்கள். இந்த 15வது சொல்லும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், நடக்க கவனமாக இருக்கு செவி கொடாதே போவாயானால் இப்போது சொல்லப்படுகிற அனைத்து சாபங்களும் உன் மேலே வரும். சாபம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனமாக நடக்காட்டா பேதமை நடந்தால் ஆக்கினை கிடைக்கும், தண்டிக்கப்படுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். 58 வாசிங்க, 28:58 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் பின்னாடி சொல்லப்படுகிற ரோகங்கள் வரும், வியாதிகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வேத சட்டத்தின்படி நடக்கும்போது ஆசீர்வாதம் வரும், நடக்காவிட்டால் சாபமும் ரோகமும் போராட்டங்கள் வரும். அப்போது நாம் என்னதான் சொல்லி வேதம் சொன்னீங்கன்னா, கலாத்தியர் 5:16 வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நம்ம நடக்க கவனமாக நடக்கிறதுனால கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டு வர்றார். நம்ம எப்படி நடக்கணுமா? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். எப்படி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேத சட்டத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்ளணும். அப்போ கனி தரணும். மாம்ச கிரியில் என்ன சொன்னால் வெறுத்து ஒதுக்கி ஆவின் கனிகளை தந்து நடக்க வேணும். இதை ரோமர் 8:1 ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ரோமர் 8:1 வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தருக்கு சொல்லுவோம். அப்போ ஆவியின்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் தண்டிக்கப்பட மாட்டோம், கனம் பண்ணப்படுவோம். ஆமென். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறோனோ கனம் அடைவான். கர்த்தர் என்னை கனமடைவதற்காகவே அழைத்திருக்கிறான். நான் கவனமாக நடக்கணும், நான் ஜாக்கிரதையாக நடக்கணும்.
இப்படி இல்லாத பட்சத்தில் நான் பேதமையாக இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக சாபங்களும் ரோகங்களும் ஆக்கினையும் என்மேல் வரும். தப்பித்துக்கொள்ள நான் கவனமாக நடப்பேன். எல்லாரும் ஒரு பொருத்தினோடு கத்திரி சமத்தில் கண்கள் இப்படி செபிக்கலாம். ஆண்டவரே, நான் கவனமாக நடக்கணும் ஆண்டவரே, கவனித்து நடக்கணும் ஆண்டவரே. கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான்னு சொல்லி நீதிமொழியில் சொல்லப்பட்ட வார்த்தை அது எங்களுக்கு சொந்தமானது. நாங்கள் கவனமாக நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்குறோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்க வைத்தவர், உங்களுடைய அடிமை சொல்ல வைத்தவர். நாங்கள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்து கனமடையத்தக்கதாக நடந்து தேவ சமூகத்தில் எங்கள் வாழ்நாள் நித்தியத்தில் வந்து கழிக்கத்தக்கதாகவும் இந்த பூமியிலும் ஒரு முருதக்காயை போல ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரங்களாக நாங்கள் நடந்து கொள்ள உதவி செஞ்சு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆஸ்வதியும் சந்தோஷமானதை நிரப்பி அனுப்பும். பரிசுத்த பந்தி ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.